ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம நிஃப்டி 50 ஒரு 60 பாயிண்ட்டு கிட்ட மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸு ஒரு 160 பாயிண்ட்டு கிட்ட மைனஸில் ஓப்பன் ஆச்சு ஸ்பாட்டு. ஓகேங்களா? ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து சல்லுன்னு கீழே இறங்கிட்டு நிஃப்டி 50ல் இதுதான் அவன் வந்த லோ வந்து 9:30 மணிக்கு 23,950 வரையும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ரிவர்ஸ்லாம் ஆகலை. மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து மறுபடியும் நம்மளோட அந்த பேஸ் லைனை தொட்டுட்டு தான் இறங்குச்சு. எது வரையும் வந்ததுன்னா நம்ம 23,873 போட்டிருக்கோம் சப்போர்ட்டு. அவன் 23,887 வரையும் வந்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு. மார்க்கெட்டில் இன்றைக்கி கிளியராக தெரிஞ்சுது டவுன் சைட் மார்க்கெட்டு. ஏன்னா காலையில் ஏஷியன் மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருந்தது. பட் நமக்கு மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, யூஎஸ் ஈரான் டென்ஷன் காரணமாக அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸு $113-14 இருந்தது. இன்றைக்கி காலையில் $114 நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. அதனால தான் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு பெரிய லெவலில் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகலை. பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, வெறும் 228 பாயிண்ட்டு தான். இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை நம்ம நாட்டில், சைனீஸில் எல்லாம் இம்போர்ட்டட் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ தான் அவன் 112 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதுக்கு காலையில் 114.45 வரையும் போச்சு. அதனால தான் நமக்கு ஒரு கேப் டவுனு. யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அந்த நேரத்தில் டவுனில் ட்ரேட் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு ஃபர்தராக மார்க்கெட் சிவியராக இறங்குச்சு. பத்தாவதுக்கு நம்ம ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி போயிட்டாங்க புதுசு $95,433 ட்ரேட் ஆகுது. அதாவது இன்றைக்கான ஹை. இந்த லெவலில் நம்ம ரூபாயோட மதிப்பு டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருந்தால் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவான்? செல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். என்னங்க இது ஒரு அநியாய கொடுமையாக இருக்குது. $95,433 ரவுண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. இதுவும் நம்ம மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன். இந்திய ரூபாய் ரெக்கார்ட் லோவை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அப்போ என்ன ஆகும்? இம்போர்ட் காஸ்ட் எல்லாம் அதிகமாகும், கம்பெனி ப்ராஃபிட் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஃபாரின் இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் என்ன ஆகும்? தரமட்டத்துக்கு குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிட்டிக்கல் ஃபியரு, யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டு, இன்னமும் அன்சர்டனிட்டி இருக்குது. ஆயில் ரூட் அந்த ஹார்மோஸ் வந்து ரிஸ்க்காக இருக்குது. குளோபல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்வெஸ்டர் வந்து சேஃப் அசட்ஸ் எதிரான்னு பார்த்தா கோல்டு, டாலர் அந்த பக்கம் போகிறாங்க. பட் டாலரும் லிட்டில் பிட் ஏறுது, கோல்டு இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. உலக மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. காரணம் ஆயில் டிபெண்டன்சி, க்ரூட் ஆயில். அதனால் மார்க்கெட் இறங்குது. இன்னொரு ஃபேக்டர் வந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூவாக செல் பண்ணுறாங்க. நேற்று எஃப்ஐஎஸ் வாங்கி தான் வச்சுருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். ஆனால் இன்றைக்கி செல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ரூபாயோட மதிப்பு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனால் அவன் பின்ன என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? வாங்கவா செய்வான்? விற்க தான் செய்வான். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி லார்ஜ் கேப் எல்லாமே, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி சரியான ஃபாலு. இன்றைக்கி மார்க்கெட்டை நிஃப்டி 50 கீழே கொண்டு வந்தது ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு, அப்புறம் அந்த பியூசி, எஸ்பிஐ பேங்க்கு, இந்த மாதிரி இன்ஃப்ரா அண்ட் லார்ஜ் கேப் எல்லாமே வந்து இன்றைக்கி வீக்காக தான் முடிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் கூட வீக்காக தான் இருந்தது. கடைசி நேரத்தில் மைல்டாக ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். ஐடி செக்டார் கூட அந்தளவுக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி கை கொடுக்கல. அவனும் இன்ஃபோசிஸ் மட்டும் ஏறின மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹெவி வெயிட் எல்லாமே வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வர்றதுக்கு, கீழே இழுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 87 பாயிண்ட்டு மைனஸு, சென்செக்ஸ் 251 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. பத்தாவதுக்கு பேங்க் நிஃப்டி, எப்போவுமே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பெரிய லெவலில் அவனும் விழுந்திருக்கான். 332 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் நிஃப்டி 20 பாயிண்ட்டு, இவன் கொஞ்சம் மைல்டாக பாசிட்டிவு. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 343. அதாவது இந்த ஆட்டோ செக்டார் வந்து காஸ்ட் ப்ரைஸு, ஃபியூலு, இந்த மாதிரி இன்புட் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது. அதனால் விழுது. ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபியர் அண்ட் டிமாண்டு கன்சர்ன் காரணமாக ரியாலிட்டி ஸ்டாக் எல்லாம் பிக்கெஸ்ட் கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஆயில் அண்டு கேஸு
இது வந்து மார்ஜின் ப்ரெஷர், அதனால் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது. மெட்டல் வந்து குளோபல் அன்சர்டனிட்டி, டிமாண்ட் ஃபியர் அதிகமாக இருக்குது. மெட்டல் ஸ்டாக்ஸ் ஆல்சோ ட்ராக் த மார்க்கெட் டவுனு. மார்க்கெட் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் நம்ம இப்போ பார்த்தோம்ல, சிலது மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் லார்ஜ் கேப் எல்லாமே நிஃப்டி ஸ்டாக்ஸை டவுன் சைடில் தான் கொண்டு வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் ஃபுல்லாக ஃபுல்லாக டவுன் சைடில் இல்லை, இண்டெக்ஸ் மட்டும்தான் டவுன் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தா மிட் கேப்பும் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் மிட் கேப் நிஃப்டியும் பாசிட்டிவில் தான் இருக்குது. மற்றபடி ப்ளூ சிப் கம்பெனிங்க மட்டும்தான் இன்றைக்கி பெரிய லெவலில் மார்க்கெட்டை இறக்கி வச்சுருக்கு. காரணம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இந்த காரணங்க தான் டெக்னிக்கல் காரணமாக மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசனாக இருக்குது. ஒரே வரியில் நம்ம சொல்லணும்னா மார்க்கெட் இன்றைக்கி ஏன் இறங்குச்சு அப்படின்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆச்சு, ருப்பி பயங்கர வீக்னஸ் ஆகிடுச்சு, யூஎஸ் ஈரான் வார் டென்ஷன் அதிகமாக இருக்குது, பேங்கிங் செக்டார் ஃபால் ஆனது, எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டி செல்லிங் சைடில் இருக்கிறது, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால மார்க்கெட் இறங்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஏன் கேப் டவுனில் வந்தது, அதுக்கப்புறம் ஏன் இறங்குச்சு, அதுக்கப்புறம் ஏன் ஏறிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சைடு வேலை போச்சு. இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, குறிப்பாக நான் என்ன பண்ணேன்னா, நாலு ட்ரேட் பண்ணேன். 4மே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் பண்ணிட்டேன். 3300 ப்ராஃபிட் பண்ணேன். அதில் 4 ட்ரேடுக்கு ப்ரோக்கரேஜ் ஒரு 600-700 போனால் கூட ஒரு 2800-600 கிட்ட கைக்கு கிடைக்கும். நேற்றோட லாஸை நான் இன்னும் ரெக்கவரி பண்ணலை. மார்க்கெட்டில் எனக்கான அந்த செட்டப் வரவே இல்லை. நிஜமாலும் சொல்லணுன்னா நான் இந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணேன். என்னுடைய ரியல் செட்டப்புக்கு மார்க்கெட் இன்றைக்கி அந்த ரேஞ்ச் இல்லை. ஒரு 200-300 பாயிண்ட் இருந்தால் நான் வந்துட்டுருப்பேன். அவன் இன்றைக்கி ஃபுல்லாகவே இது பாருங்கள், இந்த இதில் வந்து இதுக்குள்ளே தான் இருந்தான். அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? மொத்தமே ஒரு 170 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதனால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியல. நேற்றோட லாஸில் பாதி எடுத்துட்டேன். சரி, இன்னும் 3 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இன்றைக்கி என் குரூப்லேயும் எல்லாருமே மைல்டாக ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருப்பாங்க. எல்லோரும் ஒரு 3000 கிட்ட ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட். சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தது. எந்த கால் கொடுத்ததுன்னா, இது இந்த கால் கொடுத்தேன் 12:30. இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு நான் அடிக்கடிக்கு சொல்கிறது. இது நடந்து முடிஞ்ச அடுத்த கேண்டிலே கொடுத்தேன். நல்லா மேலே போச்சு. இதில் ஒரு 3200 கிட்ட ப்ராஃபிட் வந்தது. அது வெயிட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா மேலே போச்சு. ஆனால் நாங்கள் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போதே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு. சென்செக்ஸில் எப்போவுமே ஒரே ஒரு கால் தாங்க பண்ணுவோம். ஏன்னா இவன் ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் அது பக்காவாக நமக்கு செட்டப் இருந்தால் மட்டும்தான் அந்த காலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுக்கறது. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே 2000-3000 போயிடும். அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். இதில் நாங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் உள்ளேயே வரமாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணாதீங்கன்னு தான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். அது ஆனாலும் அந்த 2000 லாஸாக இருக்கணும். அப்படி தான் அந்த மாதிரி மெத்தடில் இருக்கும்போது தான் இது உள்ளேயே நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். நிஃப்டி 50யை நான் அந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டேன். இவன் ஏறுனா சடாரம் 100, 120, 140 ஏறிடுவான். இறங்கினாலும் அதே மாதிரி இறங்கிடுவான். ஆனால் அவன் நிஃப்டி 50 அந்த மாதிரி இருக்க மாட்டான். கிராஜுவலாக தான் இருக்கும். இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அதனால் இவன்கிட்ட ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். நேற்று டவ் 30 558 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. S&P வந்து 30 பாயிண்ட் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட் 47 பாயிண்ட் மைனஸு, இப்போ நடக்கிற FTSE 133 பாயிண்ட் மைனஸு, CSE 40 45 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. DAX 348 பாயிண்ட்டு, நிக்கி வந்து 228 பாயிண்ட்டு, ஹாங்செங். க்ரூட் ஆயில் வந்து இவன் பாருங்கள், டேக்ஸு 348 இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால் அவன் ஏறுறான். அதுதான் அங்கே வித்தியாசம். ஓகேங்களா? இதுவே 144 இருந்தால் இவனும் டவுனில் தான் இருந்திருக்க வாய்ப்புகள். ஏன்னா அங்கேருந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. நிக்கி பார்த்துட்டோம். ஹாங்செங் வந்து -197, ஷாங்காய் கம்போசிட் 5 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம NSE நிஃப்டி 87 பாயிண்ட் மைனஸு, BSE சென்செக்ஸ் 252 பாயிண்ட்டு, STI வந்து 4 பாயிண்ட் மைனஸு, காஸ்பி டெய்லியே இவன் ஏறுறாங்க. இவன் 338 $, லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம USD INR அதை பார்க்கவே வேணாம்.
இது ஒன்றுத்துக்கும் உதவாத தொடப்பக்கட்டை ஆகிப்போச்சு. கோல்டு லிட்டில் பிட் ஏறி இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம தங்கம் வந்து இங்கே குறைஞ்ச மாதிரி நான் செய்தியெல்லாம் பார்த்தேன். இப்போ அது லைட்டாக ஏறி இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் குறையுதில்ல, அதனால். சில்வர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது, காப்பரும் ஏறி இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் 104 அதில் ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற யூஎஸ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா மணி இப்போ 5.5 ஆகுது. இது 154 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா டவ் ஃபியூச்சர் சுற்றிக்கிட்டு இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 164 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாசிட்டிவில் தான் இருக்குது டவ் ஃபியூச்சரும் நாஸ்டாக் ஃபியூச்சரும். ஓகேங்களா? அப்போ நம்ம மார்க்கெட் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இவன் 24,112 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இப்போ மணி 5.5 ஆகுது. நம்ம 24,032, ஒரு 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் கிஃப்ட் நிஃப்டியும் ரெண்டும் ஒரே லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு பார்த்தா க்ரூட் ஆயில் விலை இப்போ கணிசமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. 144.45 112.68. ஆனால் அந்த யூஎஸ் ஈரான் அந்த ஹார்மோஸ் டென்ஷன் குறைஞ்சான்னு கேட்டால் குறையில, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஏதோ அங்கே ஷூட்டிங்கெல்லாம் நடந்திருக்க மாதிரி செய்தியில் வருது. எந்தளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியல. எது நடந்தாலும் நம்ம ஒரு பொதுவான ஒரு கணிப்பு என்ன, பிரெண்ட் க்ரூட் ஆயில், இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுனில் தான் வரும். இது நம்ம அவன் செய்தியில் சொன்னால் தான் உண்டு, இல்லை சொல்லாக்கட்டியே போட்டோம். நமக்கு இங்கே விசுவலாக நம்ம பார்க்கும் போதே நமக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ அது குறையுது, அதனால் மார்க்கெட் எல்லாம் பச்சை கலரில் இருக்கான். சப்போஸ் அது அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கு நமக்கு கேப் டவுன் தான் கிடைக்கும். இல்லை இதே லெவல்லே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லபடியாக பாசிட்டிவில் முடிஞ்சால் நமக்கு ஒரு கேப் அப் கிடைக்கும். கேப் அப் கிடைச்சா இது சென்செக்ஸு பேஸ் வந்து 77,092 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜரை 77,017ன்னு காட்டுறான். அதாவது 77,092 77,017, ஒரு 70-80 பாயிண்ட்டுக்கு டவுனில் தான் இப்போ வெயிட்டட் ஆவரேஜிலேருந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,304 இதுதான். அதாவது இந்த எக்ஸாக்டாக 77,300ன்னு கூட வச்சுக்கலாம். இதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 77,533 இது செகண்டு ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து 77,745 இது தேர்டு. ஃபோர்த்து வந்து 78,000. ஃபோர்த்து வந்து 78,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோ தொலைவு போக விடுவாங்களான்னு தெரில. மார்க்கெட் பாருங்களேன், ஒரு நாள் ஒரு ஹை வந்தால் அடுத்த நாள் பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் டவுனில் ஓப்பன் ஆகுது. இதே தான் மார்க்கெட்டில் நடக்குது. ஒன் டே கேண்டில் நம்ம வச்சு பார்த்தா இது என்னவா இருக்குது? ஒன் டே கேண்டிலில் பார்த்தா இது என்ன சொல்லுவாங்க இந்த கேண்டிலில்? புல்லிஷ் ரிவர்சலுக்கு க்ரீனில் இருந்தால் புல்லிஷ் ரிவர்சல்னு சொல்லலாம். இது வந்து ரெட் கலரில் இருக்குது, பட் ஸ்ட்ராங்கான செல்லிங் இல்லை மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதே மாதிரி 78,000 போயிட்டால் ஸ்ட்ராங்கான பையிங்கும் இல்லை, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஒரு லாங் விக்கு இங்கே க்ரியேட் ஆகி வருது, இங்கே அதே மாதிரி ஒரு லாங் விக்கு செல்லிங் சைடில் க்ரியேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல் தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுது. இந்த பக்கமும் ஏற மாட்டான், இது வரையும் போகிறான், அங்கேருந்து இறங்குறான், இது வரையும் போகிறான், அங்கேருந்து மறுபடியும் மேலே போயிடுறான், ரிவர்ஸ் ஆகிடுறான். இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடியது. பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது, யூஎஸ் மார்க்கெட்டும் டவுனில் முடியுதுன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் கிடைக்கும். அப்படி கிடைச்சிதுன்னா 76,894 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,698 இது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 76,529 தேர்டு. ஃபோர்த்து வந்து 76,274. இந்த 4 லெவல்ஸ் வந்து நாளைக்கு இன்ட்ரடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது சென்செக்ஸில். நிஃப்டி 50ல் வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் இது பேஸ் லைனு 24,053 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,032ன்னு காட்டுறான். ஒரு 30 பாயிண்ட்டு கம்மி, 20 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த பேஸ் லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,116 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,174. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,240. 240லாம் போகாது, இதுவே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தான். 24,240
224. ஓகேங்களா. தேர்டு இது. ஃபோர்த்து வந்து 24,292. இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,993. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 23,940. இதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 23,873. அதாவது இன்றைக்கி வந்த லோவை மறுபடியும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வந்த லோ வந்து 23,800. இந்த 23,800 தான் இந்த வீக் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இது உடைக்கவே கூடாது. உடைச்சிதுன்னா மார்க்கெட்டு கந்தல் கோலமாக ஆகிடும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா. இந்த ட்ரம்ப்பு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனையும் இந்த லெவல்லையே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனையும் அந்த ஹார்மோஸ் நீர்நிலையில் வரக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம மறுபடியும் அந்த பழைய 23,800 பார்க்க மாட்டோம். இல்லை இது கண்டினியூஸாக இதே தான் நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம மறுபடியும் அந்த 22,200 போய் டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த லெவலுக்கு போகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நேற்று 18 சம்திங் இருந்தது. இன்றைக்கி 17.91 இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி ப்ளூ சிப் கம்பெனி நிஃப்டி 50, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸு இது தான் இறங்கியிருக்கு. அப்புறம் ஃபின் நிஃப்டி. மற்றபடி நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் ஏறி தான் இருக்குது. ஸோ இது ப்ராட் பேஸ் செல்லிங் கிடையாது. ஜஸ்ட்டு இண்டெக்ஸு ப்ளூ சிப் கம்பெனிக்கு மட்டும்தான் இன்றைக்கி இறங்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் நான் போடுற லைன் அது டச் பண்ணுது எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை டச் பண்ணுதே, இதை இங்கே டச் பண்ணிவிட்டு போகுது, இது இங்கே டச் பண்ணிவிட்டு போகுது, நம்ம வாங்கலான்னு வாங்கினீங்கன்னா நேரம் நல்லா இருந்தால் ப்ராஃபிட் வரும், மாறி போயிருந்தால் லாஸ் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த லைனை பேஸ் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் போடுற ஒவ்வொரு லைனும் அது மார்க்கெட் டச் பண்ண தான் செய்யுது. நானும் பல வாட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் அந்த இடத்துல என் ஸ்ட்ராட்டஜி வேறு. ஓகேங்களா. இதை நான் தெளிவுபட ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் பிளைண்டாக இந்த லைனை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இதுதான் ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லைங்க எனக்கு 2 நாளாக ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா கையில் இருந்த ப்ராஃபிட்டை விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஆக்டிவாக இல்லை ட்ரேடில். 4 ட்ரேடு தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் பெரிய லெவலில் இல்லை. ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே இருக்குது எனக்கு. அது என்னன்னு தெரில. நாளைக்காவது எனக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இருந்தால் என்னுடைய அந்த பழைய ஆக்டிவிட்டி வருமா அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.